அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த 4ஆம் தேதியன்று நடந்த ஒரு சம்பவம் இப்போ தான் வெளி உலகத்துக்கு வந்திருக்கு. 2 நாளாக தான் அது வெளியே வந்து மறைக்கப்பட்டு இருந்த ஒரு செய்தி வெளி உலகத்துக்கு இப்போ தான் வந்திருக்கு. அது என்ன சம்பவம்னு கேட்டால், ஒரிசா மாநிலத்தில் ஒரு இந்துக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய ஒரு கிராமம். அதில் வந்து கிறிஸ்தவர்கள் சின்ன எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. குறைந்த எண்ணிக்கையில் கிறிஸ்தவர்களும் அதிக எண்ணிக்கையில் இந்து சமுதாய மக்களும் வசிக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த கிறிஸ்தவர்களுடைய சமுதாயத்துக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு வழிபாட்டு தலத்தை, ஒரு பள்ளிவாசம் மாதிரி ஜபக்கூடம்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க ஒரு ஜபக்கூடம் மாதிரி அமைத்து கொண்டு அதில் ஜபம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நடத்திக்கிட்டு வர்றாங்க. அதில் இந்த 4ஆம் தேதி நடந்த விஷயம் என்னன்னு கேட்டால், 40 இந்த பஜரங் தள் என்று சொல்லக்கூடிய இந்த காவிகளுடைய ஒரு கூட்டம் அந்த சர்ச்சுக்குள்ளே நுழைந்து அவரை வந்து அடி நைய புடைக்கிறாங்க. அவரை நைய புடைக்கிறது மாத்திரம் இல்லாமல் செருப்பு மாலை போடுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் மாட்டு சாணம் இருக்குல்ல, அந்த சாணியை கொண்டு வந்து வாயில் திணிக்கிறாங்க. வாய்க்குள்ளே சாணியை திணிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அவரை வந்து வலுக்கட்டாயமாக சர்ச்சில் இருந்து அவரை கடத்திக்கிட்டு போய் அங்கே உள்ள அனுமார் கோயிலுடைய தூணில் கட்டி வச்சிடுறாங்க. கட்டி வச்சு அந்த சாணியை வாயில் திணிச்ச மாதிரி உள்ள புகைப்படங்கள்லாம் வந்திருக்கு. சாணிலாம் வச்சு இதெல்லாம் செஞ்சு என்ன, அதாவது அவங்க மதமாற்றம் செய்கிறாங்களாம். எதனால் இப்போ செய்கிறேன்னு கேட்டால், மதமாற்றம் செஞ்சாங்க, அதனால் நாங்கள் செஞ்சோன்னு என்ன செய்கிறாங்க, ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. மதமாற்றம் செய்கிறாங்கன்னா வலுக்கட்டாயமாக பண்ணால் அது குற்றத்தில் வலுக்கட்டாயம் பண்ணுறா சொல்லலாம். அவங்க மார்க்கத்துக்கு அவங்க கூப்பிட்றாங்க, விரும்பினவன் போக போகிறான், நீ உன் மார்க்கத்துக்கு கூப்பிடு, விரும்பினா வந்துட்டு போகிறான்னு எடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. அப்படியே இருந்தால் கூட சட்டத்தில் தப்புன்னு சொன்னால் கூட நீ போலீஸுக்கு போ, நீதிமன்றத்துக்கு போ, நீங்களே கையில் எடுக்கிறதுங்கிற ஏற்றுக்கிற முடியுமான்னா முடியாது. அவ்வளோ பெரிய அத்துமீறல் நடந்திருக்கிறது. ஒரு இன்னொரு மதத்தினுடைய வழிபாட்டு தலத்துக்கு உள்ளே நுழைஞ்சி அவர் ஒரு சர்ச்சில் ஒரு பாதிரியார் இருக்கிறார் என்பதையும் ஒரு கருத்தில் கொள்ளாமல், அவங்க மதத்துக்கு ஒரு புனிதமாக கருதப்படுற ஆள் தானே, அதை கூட கருத்தில் கொள்ளாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சாணியை வாயில் திணிக்கிறது என்ன, ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, அதுவும் சொல்லியிருக்காங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்கிறாங்க. அது சொல்ல வச்சு வாயில் இதெல்லாம் திணிச்சு அதை அனுமார் கோயிலில் ஒரு நாள் அப்புறம் கட்டி போட்டாங்க. எல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு போட்டுமேன்னு சொல்லி அவர் அந்த உடம்பு பூரா சாணி, அவர் வெள்ளைன்னு ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களா, அதெல்லாம் சாணி பார்த்தாலே ஒரு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலையில் அந்த நடத்தியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு வந்து ஒருவரும் கைது செய்யப்படலை இது வரைக்கும். இன்றைக்கி தேதி வரைக்கும் இத்தனை 15 நாள் ஓடி போச்சா, இத்தனை தேதி நடந்த பிறகும் கூட அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட யாரும் கைது செய்யப்படலை, கேஸ் போடப்படலை. அவ்வளோ அப்போ இவ்வளோ ஒரு கொடுமை நடத்துனதுக்கு வழக்கு கூட இல்லைன்னா பார்த்துக்கலாம். எந்த மாதிரி இந்த நாடை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். சிறுபான்மை மக்களுக்கு வந்து எந்த நியாயமும் கிடைக்காதுங்கிற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சாதாரண ஒரு பாதிக்கப்பட்டவங்க ஒரு நபர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே எடுத்துக்குவாங்க, அதுக்கு ஒரு கேஸை போடுவாங்க. ஆனால் இன்றைக்கு உள்ளது என்னன்னு கேட்டால், காவிகளுடைய ஆட்சி இருக்கிற பகுதிகளில் எல்லாம் இந்த அளவுக்கு எல்லை மீறி சிறுபான்மை மக்களை வந்து மிரட்டி பயப்பட வச்சு அவங்களுக்கு அடங்கி நடுங்கிற மாதிரி வைக்கணும்னு நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கே வந்து அவங்க திருப்பி அடிக்க முடியாது, அதையும் பார்க்கணும். ரொம்ப சிறுபான்மையாக இருக்கிறாங்க, அதிகமானவர்கள் இருக்கிற ஒரு பகுதி. 40 பேர் வந்திருந்தாலும் அங்கே ஊரில் மெஜாரிட்டி அவங்க இல்லையில, ஊரில் மைனாரிட்டி இருந்தாலும் அவங்களால ஒன்றும் செய்யவும் முடியாது அந்த சமுதாயத்தினால். அப்போ சிறுபான்மையாக இருந்து நம்ம வாழ முடியாத நிலை வரும் பொழுதெல்லாம் இந்த ஒரு அச்சுறுத்தல் ஒரு காரியத்தை செய்கிறாங்க. தமிழகம் இன்றைக்கி வந்து இந்தியாவில் வித்தியாசமான ஒரு மாநிலமாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய செய்தி, அது முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, பெரும்பான்மையாக மற்றவங்க இருக்கிற பகுதிகளில் நீங்கள் வசிக்காதீங்க, நியாயம் கிடைக்க. வட இந்தியாவில் இங்கே வந்து அண்ணன் தம்பியாக பழகக்கூடியது, நியாயமெல்லாம் தரமாட்டாங்க, போலீஸ் காப்பாற்றுவாங்க, கோர்ட்டில் நீதி வழங்குவாங்க, அரசாங்கம் நமக்கு உதவி செய்யும்னு நினச்சா ஏமாந்துருவீங்க. நீங்கள் ஒரு சரிக்கு சரியாக திருப்பி அடின்னு கூட சொல்லலாம். இங்கே நீங்கள் எதுக்கு, அவன் அதிகமாக 100 பேர் இருக்கிற இடத்துல நீ 3 பேர் இருக்கிற இடத்த போய் ஏன் இருக்கிற? இப்போ இருக்கலாம், மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியில் போய் இருக்கலாம். மிருக வெறி பிடித்தவர்கள் இருக்கிற பகுதியில் போய் இருந்து நமக்கு நாமே பாதிப்பை ஏற்படுத்தி கொள்வதா? முஸ்லீம்களும் அப்படி போயிருக்கிறாங்க நிறைய ஊர்களில், வட இந்தியாவில். அந்த மாதிரி ஊர்களாக இருக்குமே ஆனால் அவங்களுக்கு நாளைக்கு பள்ளிவாசல் தான் ஏற்படும். ஏன்னா மிக முடிவோடு இருக்கிறாங்க. அதாவது சிறுபான்மை மக்கள் அழிச்சிடுறது, பயப்பட வச்சிடுறது, அவங்க மதத்தை சொல்லி அடையாளப்படுத்துறதுக்கு விடக்கூடாது என்கிற வகையில் வெறி பிடித்து அலைகிறார்னு சொல்லும் பொழுது, நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கு அரசாங்கம் தான் நம்மளை காப்பாற்றாது, போலீஸ் காப்பாற்றாது, நீதிமன்றங்களில் நீதி கிடைக்காது, பெரும்பாலும் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய, நம்ம தமிழகத்துக்கு இதை சொல்லலை. 1000 பேர் இருக்கிற இடத்துல 50 முஸ்லீம் இருந்தாலும் அவனுக்கு எந்த பாதிப்பும் வராது. 1000 முஸ்லீம் இருக்கிற இடத்துல 50 இந்து இருந்தாலும் அவங்களுக்கு பாதிப்பு வராது. இங்கே அண்ணன் தம்பியாக பழகக்கூடிய ஒரு சுமூகமான ஒரு மாநிலம் தமிழ்நாடு மட்டுமா தான் இருக்குது. வேறு எந்த ஒரு மாநிலத்திலும் இந்த ஒரு நிலைமை இல்லை. வேறு பகுதி மக்கள் இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு தான் இந்த அறிவுரை. நீங்கள் எதுக்காக வேண்டி இப்படி தான் செய்வாண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க,
ஒன்று எதிர்த்து நிற்கணும் உங்களுக்கு, அல்லது கவர்மெண்ட் உங்களுக்கு பாதுகாக்கணும். உங்களுக்கு எதிர்த்து நிற்கண்டாலும் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு கவர்மெண்ட் அரசாங்கம் உங்களை பாதுகாக்கும்னாலும் நீங்கள் அங்கே இருக்கலாம். அரசாங்கம் பாதுகாக்க மாட்டான், ஒரு கேஸ் கூட போட மாட்டாங்கிற நிலையில் இருப்பீர்களே. ஆனால் அப்போ உங்களை நீங்கள் அழிச்சிக்கிறது தானே, இது கொலை செஞ்சுட்டு போனால் கூட இதான் நிலைமையாகும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்யணும், படிப்பினை பெற்றுக்கொள்ளணும். நாமளும் ரொம்ப விழிப்போடு இருக்கணும். இந்த மாதிரி காவிகள் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது தான் நம்முடைய இலக்காகவே இருக்கணும். இங்கே ஆட்சிக்கு வந்தால் இதே தான் தமிழகத்துக்கு அந்த கதி தான். அதில் மட்டும் நம்ம சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதையும் நம்ம ஒரு பாடம் கற்றுக்கிறேன்னு மற்ற பகுதியில் உள்ளவங்க என்ன செய்யணும், தகவலை வெறிஞ்சிக்க. நாட்டில் வந்து ரொம்ப எல்லை மீறிட்டாங்க. உலக நாட்டில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி அராஜகம் தலைவிரித்தாடுற நாட்டை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பதிலாக நாசக்கேடாக்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டப்படும் இன்ஷா அல்லாஹ். ஒரு தகவலுக்கு தான்